வணக்கம். பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸ்ல டே 9ல இருக்கிறோம். இன்னைக்கு ஹாபினா எப்படி ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். நான் இப்ப பிஸியாவே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்றது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் பிஸின்னு சொல்லுவீங்களா? ஐ ஹாவ் பீன் பிஸின்னு சொல்லுவீங்களா? ஐ ஹாவ் பீன் பிஸி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பாஸ்ட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் தொடங்கி இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஹாவ் பீன் அல்லது ஹாஸ் பீன் யூஸ் பண்ணணும். அதை பத்தி தான் இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸோட தீமே டெய்லி 20 வேர்ட்ஸும் 4 பேட்டர்ன்ஸ் தான். இன்னைக்கு ஹாவ் பீன் அண்ட் ஹாஸ் பீன் வச்சு பார்க்க போறோம். ஹாவ் பீன் என்ன டென்ஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட், ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பீன் வந்து எதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? பி ஓபோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பி ஓபோட ப்ரெசன்ட் டென்ஸ் என்னது? ஆம், இஸ், ஆர். பாஸ்ட் டென்ஸ் வாஸ், வேர். ஓகேங்களா? இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹாவ் பீன் எங்க யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லயே தொடங்கி இப்ப வரைக்கும் அந்த ஸ்டேட்டோ கண்டிஷனோ பாஸ்ட்லயே தொடங்கி இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும். இந்த 20 வேர்ட்ஸை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி பாருங்க. பிஸி, டயர்ட், ஹாப்பி, சைலண்ட், சப்போர்ட்டிவ், ஃப்ரீ, வெல் எல்லாமே எதை தான் சொல்லுது? ஸ்டேட் அண்ட் கண்டிஷனை தான் சொல்லுது. ஓகேங்களா? அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா அஃபர்மேட்டிவ். அஃபர்மேட்டிவ்னா தெரியும், சாதாரண சென்டென்ஸ். சப்ஜெக்ட் ஹாவ் பீன் அல்லது ஹேஸ் பீன், காம்ப்ளிமெண்ட் தான் வரணும். நம்ம வந்து என்ன போடக்கூடாது? வேர்பு போடக்கூடாது. ஒரு கண்டிஷனையும் ஸ்டேட்டையும் சொல்லும் போது வேர்பு போடக்கூடாது. வேர்பு போட்டீங்க அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் தான் பண்ணணும். அப்போ அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? சென்டென்ஸ் பார்த்துருவோமா? ஐ ஹாவ் பீன் பிஸி அட் ஹோம். நான் வீட்டில் பிஸியாவே இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மை மதர் ஹாஸ் பீன் டயர்ட் டுடே. என்னோட அம்மா இன்னைக்கு டயர்டாக இருந்து கொண்டிரு. இந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லேயே தொடங்கியாச்சு. இப்போ வரைக்கும் அதே ஸ்டேட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வி ஹாவ் பீன் ஹாப்பி டுகெதர். நாங்க வந்து இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோன்னா என்ன, நம்ம அவங்க வந்ததுல இருந்து எல்லாரும் சேர்ந்த உடனே எல்லாருமே ஹாப்பியாவே இருப்போம். அப்படிதானே? பாஸ்ட்ல தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த கண்டிஷன் வந்து நீண்டுகிட்டே இருக்குன்னு அர்த்தம். மை பிரதர் ஹாஸ் பீன் சைலண்ட் லேட்லி. என்னோட பிரதர் வந்து சைலண்டாவே அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சைலண்டாவே இருந்துட்டு இருக்கான். தே ஹாவ் பீன் சப்போர்ட்டிவ் ஆல்வேஸ். அவங்க எப்பவுமே சப்போர்ட்டிவாவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்க அந்த கண்டிஷன், ஸ்டேட் அண்ட் கண்டிஷன், அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்க கூட ஒரு 5 சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ். நெகட்டிவோட ஃபார்முலா சப்ஜெக்ட் ஹாவ் நாட் அல்லது ஹேஸ் நாட் பீன் காம்ப்ளிமெண்ட். ஹாவ் நாட் ஐவியுதேக்கு வரும். ஹேஸ் நாட் வந்து ஹீ, ஷி, இட், அதாவது சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும். ஓகேங்களா? இதோட சென்டென்ஸ் பார்ப்போமா? ஐ ஹாவ் நாட் பீன் ஃப்ரீ திஸ் வீக். இந்த வீக் நான் ஃப்ரீயாவே இல்லை, அதாவது இந்த வீக் ஃபுல்லா பிஸியாவே இருந்துட்டு இருக்கேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பிஸியாவே இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷீ ஹாஸ் நாட் பீன் வெல் ரீசன்ட்லி. இப்ப கொஞ்ச காலமா அவன் சுகம் இல்லாம இருந்துட்டு இருக்கான். முன்ன இருந்து இப்ப வரைக்கும் சுகம் இல்லாம இருந்துட்டு இருக்கான். அது பாஸ்ட்ல தொடங்கி இப்ப வரைக்கும் அது கன்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வி ஹாவ் நாட் பீன் கேர்ஃபுல் என்ஃப். நம்ம வந்து கேர்ஃபுல்லாவே இல்லை, முன்ன இருந்து இப்ப வரைக்கும் கேர்ஃபுல்லாவே இருந்திருக்கவில்லைன்னு அர்த்தம். ஹி ஹாஸ் நாட் பீன் பொலைட் வித் எல்டர்ஸ். அவன் எல்டர்ஸ்ட எப்பவுமே பொலைட்டாவே இருந்து கொண்டிருக்கவில்லைன்னு அர்த்தம். தே ஹாவ் நாட் பீன் சீரியஸ் அபவுட் இட். அவங்க வந்து இந்த மேட்டரை பத்தி சீரியஸாவே எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க அல்லது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இதோட ஃபார்முலா ஹாவ் அல்லது ஹேஸ், சப்ஜெக்ட், பீன் பிளஸ் காம்ப்ளிமெண்ட். பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸ்ல நம்ம வந்து இதே பேட்டர்ன்ஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு டென்ஸா கொடுத்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம டென்ஸ் வைஸ் தான் இதே பேட்டர்ன்ஸ்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராமட்டிக்கலாவும் நீங்க வெல்வர்ஸ் ஆயிடுவீங்க. அதே டைம்ல பேசும்போது நம்ம தப்பா பேசல, கரெக்டா தான் பேசுறோம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? பார்த்துருவோமா? இந்த பீனுக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது? வேர்ப் வரக்கூடாது. வேர்ப் வந்தோன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பீனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னதான் வரணும்? நமக்கு காம்ப்ளிமெண்ட் தான் வரணும். அதாவது ஸ்டேட் அண்ட் கண்டிஷன் தான் வரணும். ஓகேங்களா? ஹாவ் யூ பீன் பிஸி டுடே. நீ இன்னைக்கு பிஸியாவே இருந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு, அதாவது பாஸ்ட்ல தொடங்கி இப்ப வரைக்கும் பிஸியாவே இருந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான். ஹாஸ் யுவர் ஃபாதர் பீன் ஃபைன் நவ். உன்னோட அப்பா நல்லா இருக்கிறாங்களா, நன்றாக இருந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான். ஹாவ் தே பீன் ஃப்ரெண்ட்லி வித் யூ. அவங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இருந்து கொண்டு இருக்கிறார்களா? ஹாஸ் ஷீ பீன் பேஷண்ட் வித் த கிட்ஸ்.
அவன் வந்து கிட்ஸ்ட வந்து ரொம்ப பொறுமையா இருந்து கொண்டு இருக்கிறார்களாம். ஹாவ் யூ பீன் ஹானஸ்ட் வித் மீ? நீ வந்து என்கிட்ட ஹானஸ்டா இருந்து கொண்டு இருக்கிறாயா? ஓகேங்களா? இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஹாவ் ஹேஸ் வச்சு நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட் WH கொஸ்டின். WH கொஸ்டினோட ஃபார்முலா WH வேர்டு have அல்லது has subject been plus complement. இந்த subject IVU தேவ இருந்தா haveம், he she it இருந்தா has வரணும், plus beenக்கு அப்புறம் verb வரக்கூடாது, state and condition complement தான் வரணும். verb வந்ததுன்னா ing form. ing form வந்தனா இது என்னமாயிரும், present perfect condition ஆயிரும். ஓகேங்களா? why have you been upset today? நீ இன்னைக்கு upset இருக்க அப்படின்னு கேட்பல. பாக்குறப்பெல்லாம் நம்ம அப்செட் ஆனே ஃபுல்லா பாக்குறப்பெல்லாம் அப்செட்டாவே இருந்துட்டு இருப்பேன். ஏன் அப்செட்டா இருந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்கறதுக்கு why have you been upset today? நெக்ஸ்ட் அவளை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். நீ எவ்வளவு நேரமா டயர்டா இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு how long has she been tired? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவங்க சமீப காலமா எங்க அவங்க வந்து பிஸியா இருந்துட்டு இருக்காங்க, எந்த ஒர்க்ல பிஸியா இருந்துட்டு இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு where have they been busy lately? நெக்ஸ்ட் அவன் ஏன் காலையில இருந்து இப்ப வரையும் கோவமா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறதுக்கு why has he been angry since morning? அவன் ஏன் காலையில இருந்து இப்ப வரைக்கும் கோவமாவே இருந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஆள் பார்க்க, நீங்க இப்ப என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க, அந்த நாளை எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு how have you been feeling these days? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் ஒரு 2 கான்வர்சேஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. யூ ஹாவ் பீன் குவைட். ஹாவ் யூ பீன் பிஸி லேட்லி? நீ கொஞ்ச நாளா ரொம்ப அமைதியா இருக்க, ரொம்ப பிஸியா இருக்கிறியா? சமீப காலமா ரொம்ப பிஸியா இருக்கிறியான்ட்டு. எஸ், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் எ நியூ ப்ராஜெக்ட். ஆமா, நான் ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் வை யூ ஹாவ் பீன் மிஸ்ஸிங் அவர் கால்ஸ். அதனாலதான் என்னோட கால்ஸ், எங்களோட கால்ஸ் எல்லாம் நீ எடுக்கலையா? ட்ரூ, பட் ஐ ஹாவ் பீன் திங்கிங் அபவுட் மீட்டிங் சோன். இதுல எல்லாமே எதுதான் வந்திருக்கு, பீனுக்கு அப்புறம் கண்டிஷன் தான் வந்திருக்கு. சப்போஸ் இது வேர்ப் வந்ததுன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஒர்க்கிங், மிஸ்ஸிங், திங்கிங். நெக்ஸ்ட் பாத்துருவோம். ஃபேமிலிக்குள்ள மதர் கேக்குறாங்க, why have you been late today? நீ இன்னைக்கு லேட்டா வந்திருக்க. பீனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, கண்டிஷன் வந்திருக்கு, லேட் டுடே. ஓகேங்களா? ஐ ஹாவ் பீன் ஹெல்பிங் வேர்ப் வந்துன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். ஐ ஹாவ் பீன் ஹெல்பிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்ட்டு. மதர், யூ ஹாவ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் தீஸ் டேஸ். இப்போ கொஞ்ச நாளா நீ பொறுப்பா இருந்துட்டு இருக்கேன்ட்டு. சன் சொல்றான், தேங்க்ஸ், ஐ ஹாவ் பீன் ட்ரையிங் மை பெஸ்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு அதை பார்த்து பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.